ஃப்ரெண்ட்ஸ், டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா? சமீபத்தில் பிஎம் ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் இணைந்த மாநிலம் எது? கேரளம். பிஎம் அப்படின்னா என்னன்னு தெரியும். பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா, அதாவது முன்னேறும் இந்தியாவிற்கான பிரதமரின் பள்ளிகள் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா செப்டம்பர் 7, 2022 இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய நோக்கம் பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவில் மொத்தம் 14,500 பள்ளிகள் இருக்குது. இந்த ஸ்கூல்ஸ்லாம் ஒரு மாடர்ன் ஸ்கூலாக டெவலப் பண்ணுறது, அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் திட்டம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம பிரதமர் ஐயா திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் இப்போ யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, ரீசெண்டாக கேரளா இணைஞ்சிருக்காங்க. நம்ம இந்தியா இதில் ஆட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு ஆட் ஆகலை. கேரளா மட்டும் தான் இதில் இப்போதைக்கு இணைஞ்சிருக்காங்க. வெளிமாநில வாகனங்களுக்கு பசுமை வரி விதிக்க உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தோன்னா உத்தரகாண்ட். அதாவது இன்னொரு இது பார்த்தோன்னா, உத்தரகாண்டில் தான் என்னென்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு, அதாவது பொது சிவில் சட்டம் வச்சுருக்காங்க. வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது, உத்தரகாண்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா, அதாவது சண்டே எப்போவுமே பிரதமர் மோடி என்ன பண்ணுவார்னா, மந்த் எண்டு சண்டேயில் மக்களோட உரையாடுவார். ஸோ ஸ்க்ரீனில் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அதனால் ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. பிரதமர் உரையாடுறதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் கண்ணாடி தொங்கு பாலம் எங்கே அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா, ரிஷிகேஷ். இந்த ரிஷிகேஷ்ன்றது எங்கே இருக்குன்னா உத்தரகாண்ட் மாநிலம் தான். ஆனால் நீங்கள் இதுக்கு இப்போ டக்குன்னு உங்களுக்கு தோணும், எனக்கே தோணுச்சு. இப்போ என்னென்னா, நம்ம ரீசெண்டாக இப்போ எங்கே கட்டியிருக்காங்க, நம்ம கன்னியாகுமரியில் கட்டியிருக்காங்க. ஆனால் அதோடைய சென்டிமீட்டர் கம்மி, வெறும் 42 தான். ஸோ இதில் ஒரு லாங்கா தொங்கு பாலம் அமைக்கப்பட போகிறாங்க. எங்கன்னா உத்தரகாண்டில் ரிஷிகேஷ் அப்படின்ற ஏரியாவில். 47வது ஆசியான் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? மலேசியா. இப்போ என்னென்னா, ஏஷியன் அப்படின்னா பார்த்தோன்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன், அதாவது இதோடைய அப்சர்வேஷன் இது தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்டாங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சங்கம். சரி, ஓகே. இதோடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா ஜகாந்தாவில் இருக்குது. அதாவது இந்தோனேஷியாவில் உள்ள ஜகாந்தா அப்படின்ற இடத்துல தான் இதோடைய தலைமையகம் இருக்குது. இது எப்போ தொடங்கப்பட்டாங்கன்னா அதாவது ஆகஸ்ட் 8, 1967 இந்த ஏஷியன் அப்படின்ற மாநாடை தொடங்கியிருக்காங்க. இது ஒரு உடன்படிக்கையை செஞ்சுருக்காங்க. ஸோ ஆமாம், அப்போது இது எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, 47வது ஆசியன் உச்சி மாநாடு மலேசியாவில் நடைபெற்றிருக்கு. மலேசியாவில் உள்ள கோலாம்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த உச்சி மாநாடு நடைபெற்றிருக்கு. உலகின் அதிக வேக ரயிலை உருவாக்கிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா சீனா. இது என்னென்னா, அதாவது சீனா R450 இந்த ஒரு ட்ரெயின் தான் என்னென்னா அதிவேகமாக செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெர் ஹவர்ஸ்க்கு 450 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுமா. அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும்னு. ஒரு செகண்ட் அளவுக்கு நம்ம நினைக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம். சீனாவில் அதாவது 450 அப்படின்ற ட்ரெயின் என்னென்னா இப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஒயின்ஸ்டைன் 2025 வான் பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெயின், அதாவது இந்தியாவில் உள்ள ஸ்பெயினில் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அயர்லாந்தின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தோன்னா கேத்தரின் கோனலே. அதாவது கேத்தரின் கோனலி இவங்க தான் என்னென்னா அயர்லாந்தின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் பார்ப்போம். விஞ்ஞான் ரத்னா விருது 2025 பெற்றவர் யாருன்னு பார்த்தோன்னா ஜெயந்த் விஷ்ணு நாலிகர். அதாவது விஞ்ஞான் ரத்ன விருது அப்படின்னா என்னென்னா, இது என்னென்னா ஆராய்ச்சியாளர்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இருப்பாங்களா, சயின்டிஸ்ட்க்கு அந்த கொடுக்குற விருது தான். இப்போ ரீசெண்டாக அவர் என்னென்னா டெத் ஆகிட்டார். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த அவார்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு வானிலை ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு கொடுக்குற அவார்டு தான். சாகாரோவ் பரிசு 2025 வென்றவர் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சாகாரோவ் அப்படின்ற அந்த பரிசை எந்த ஒன்றியம் கொடுக்குன்னா ஐரோப்பிய ஒன்றியம் கொடுக்குது. இதில் என்னென்னா 50,000 ரூபா கேஷாக கொடுத்துருவாங்க. இதில் 2 பேர் வாங்கியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தோன்னா அண்ட்ரோஸ் போக்ஸ்யோட், அதை சியா அமக்லோ பெல்லி. சரியா, அவங்க 2 பேர். நீங்கள் நேமை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, RRB SSCயில் தான் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ நேமை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எதுக்காக வாங்குகிற அவார்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஹியூமன் ரைட்ஸ்க்காக இவங்க 2 பேர் இந்த அவார்டு பார்த்துருக்காங்க. ஸோ எப்பவும் போல் இம்பார்ட்டன்ஸ் டேட்ஸ் பார்ப்போம். காலாட்படை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுன்னு பார்க்கணும்னா அக்டோபர் 27 கடைபிடிக்கப்படுது. ஸோ நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி
பண்ண போகிறோம். அதாவது ஒரு மந்த்து இப்போ அக்டோபர் முடியுது அப்படின்னா இந்த அக்டோபரில் வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் டேஸ் இதை வந்து ஒரு கொஷினாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பெர் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 2026 வந்து கண்டிப்பாக குரூப் எக்ஸாம் வர சான்சஸ் இருக்குது. அதுக்கு இப்போ இருந்தே இதிலேருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே ஒரு 10 மார்க்ஸ் 12 மார்க்ஸ் வந்து ஸ்கோர்ஸ் பண்ணலாம். எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி எல்லாத்துக்குமே காமனான கரண்ட் அஃபேர்ஸ் தான். இதை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும், கண்டிப்பாக அதில் வந்து அதிக மார்க் எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். மற்ற டெய்லியும் அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.